சோதனை வழக்கு விசாரணையில் மாநில உரிமைகள் பறிக்கப்படவில்லையா என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மேல்முறையீடு மீதான விசாரணையில் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், இந்த வழக்கினுடைய முழு பின்னணி, விசாரணையின் பொழுது அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள் பற்றிய விவரங்கள். வணக்கம். அமலாக்கத்துறையின் நடத்திய சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க்கின் மேல்முறையீடு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி B.R. கவை தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இன்றைய விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை எப்படி சோதனை நடத்த முடியும் என்றும், மதுபானங்கள் விலையை கூட்டி விற்றால் அது குறித்து விசாரணையை டாஸ்மார்க் அல்லது தமிழ்நாடு அரசு காவல்துறை நடத்தும் என்றும், டாஸ்மார்க் சோதனையில் அதிகாரிகளின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினால் கூட்டாட்சி முறை என்ன ஆகும் என்று கேள்வியை எழுப்பினார்கள். இதைத் தொடர்ந்து டாஸ்மாக் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அதிகாரிகளின் செல்போன்களை பறிமுதல் செய்து தகவல்கள் நகலெடுப்பது அடிப்படை உரிமைக்கு எதிரானது என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்துதான் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SP ராஜு டாஸ்மார்க்கில் பெருமளவிலான ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் 47 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், பண மோசடி கோணத்தில் அமலாக்கத்துறை விசாரித்து வருவதாகவும், ஊழலுக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்திய சோதனை நடத்தப்பட்டதாகவும், டாஸ்மார்க்கில் பெருமளவில் ஊழல் நடைபெற்றுள்ளது, மேலும் பெருமளவில் பொருளாதார குற்றங்களும் நடைபெற்றுள்ளன, சோதனை முறையாக நடத்தப்பட்டுள்ளது என அமலாக்கத்துறை தரப்பில் அவர் வாதிட்டார். இந்த விசாரணையின் போது தலைமை நீதிபதி கூட்டாட்சி முறை என்னாவது, சட்டம் ஒழுங்கை யார் பராமரிப்பது, இதுபோன்ற சோதனைகளை நடத்தினால் மாநிலங்கள் உரிமைகளை பறிப்பதாகாதா, ஊழல் வழக்குகளை விசாரிக்கவில்லை என்ற சந்தேகம் கொள்ளும் போது அந்த மாநிலங்களுக்கு அமலாக்கத்துறை செல்லுமா என்ற கேள்விகளை எழுப்பி விசாரணையை பிற்பகல் 2:30 மணிக்கு தள்ளி வைத்துள்ளார். மேலும் கடந்த 6 ஆண்டுகளில் அமலாக்கத்துறையில் பல வழக்குகளை பார்த்துவிட்டேன், இது குறித்து கருத்து கூற விரும்பவில்லை, கருத்து கூறினால் ஊடகங்களில் செய்தியாகிறது என்ற ஒரு தகவலையும் தலைமை நீதிபதி கருத்தாக வெளியிட்டு விசாரணையை சற்று நேரத்திற்கு தள்ளி வைத்துள்ளார். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மீண்டும் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது.